முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் பதவி பறிபோவது ஏன்? பரபரப்பான பின்னணி விவரங்கள். தமிழகத்தின் புதிய ஆளுநராக வர காங்கிரஸ் தலைவர்கள் முயற்சி. மார்கரெட் ஆல்வாவுக்கு அதிக வாய்ப்பு. பொறியியல் மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. தெற்கு ரயில்வேயில் 18 புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகம். கோவை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தினசரி இயக்கப்படும். வணக்கம். விரிவான செய்திகள். திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் இன்று பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது. மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட உள்ள நிலையில் தயாநிதி மாறன் பிரதமரை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் தயாநிதி மாறன் இன்று காலை பிரதமரை சந்தித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்திலும் ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்குமாறு தொழிலதிபர் சிவசங்கரனை கட்டாயப்படுத்தியதாகவும் தயாநிதி மாறன் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் தயாநிதி மாறனுக்கு சம்மன் அனுப்பவும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் முடிவு செய்துள்ளது. இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் தயாநிதி மாறன் பிரதமரை நேரில் சந்தித்து இன்று தனது ராஜினாமா கடிதத்தை அளித்ததாக தெரிகிறது. இனி அந்த கடிதம் பிரதமர் பரிந்துரையுடன் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலுக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகத்தின் புதிய ஆளுநர் யார் என்ற பரபரப்பு புதுடெல்லியில் கிளம்பியுள்ளது. தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பிற்கு வருவதற்கு 3 பேரின் பெயர்கள் உள்துறை அமைச்சகத்தின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தின் சுர்ஜித் சிங் பர்னாலா பதவிக்காலம் முடிவடைந்ததால் அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு முக்கிய தலைவர்கள் பலரும் முயற்சி செய்து வருகின்றனர். அதில் முக்கியமாக மார்கரெட் ஆல்வா ஆந்திர மாநில முதல்வராக இருந்த ரோசையா, கர்நாடக மாநில ஆளுநராக இருக்கும் பரத்வாஜ் ஆகிய 3 பேரின் பெயர் மத்திய அரசின் பரிசீலனையில் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக விளையாட்டுப் பிரிவின் கீழ் விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று கலந்தாய்வு நடைபெறுகிறது. மொத்தம் 3427 மாணவர்கள் இந்த பிரிவின் கீழ் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 250 பேர் மட்டும் இன்றைய கலந்தாய்வில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர். இதில் 100 மாணவர்களுக்கு மட்டுமே இடம் வழங்கப்படும். மற்றவர்கள் பொதுப்பிரிவு கலந்தாய்வில் பங்கேற்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளில் இடம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் பலர் தெரிவித்தனர். என் பேர் தீபா, நான் ஆஷ்ரம் ஸ்கூலில் படிக்கிறேன். ஸ்கூல் எங்கள் பிடி சார் அப் மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் த்ரோபால் பிளேயர். நாளை முதல் 6ஆம் தேதி வரை தொழிற்பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. 7ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் 8ஆம் தேதி பொதுப்பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு தொடங்குகிறது. இதேபோல் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தொடங்கியது. இன்று விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் ஆகிய பிரிவுகளில் கலந்தாய்வு நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்துக்கான முதல் கட்டம் ஆரம்பமாகிறது. கலந்தாய்வு இன்று ஆரம்பமாகிறது. இன்று ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுகிறோம். அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ்மென் அதில் 2 இடங்கள் MBBSக்கு உள்ளது. அதுக்கு 15 மாணவர்களை நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா 3 அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஸ்போர்ட்ஸ் கமிட்டி செலக்ட் பண்ணி அனுப்புவார்கள். அவர்களுக்கு 12 பேருக்கு கால் லெட்டர் அனுப்பியிருந்தார்கள் ஸ்க்ரூட்னிக்காக. அதுக்கப்புறம் பிசிக்கலி ஹேண்டிகேப்டில் 66 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தார்கள். அவர் 66 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நாளை முதல் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. தெற்கு ரயில்வே பல்வேறு புதிய மாறுதல்களை செய்துள்ளது. அதன்படி வாரம் 2 முறை சென்னையில் இருந்து மதுரைக்கு வழியில் நிற்காத எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும்.
கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கும் தூத்துக்குடியில் இருந்து துவாரகாவிற்கும் வாரம் ஒருமுறை எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும். கோவை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் தினசரி இயக்கப்படும். விழுப்புரத்தில் இருந்து கோரக்பூருக்கு வாரந்தோறும் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 18 புதிய ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிருஷ்ணன் அறிவித்தார். கோவை நாகர்கோவில் இடையே ஏற்கனவே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தூத்துக்குடி செல்லும் பெட்டிகள் இணைக்கப்படும். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை தினசரி இயக்க ஏற்பாடு நடந்து வருவதாகவும் பொது மேலாளர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத் குகை கோவிலில் அமைந்துள்ள பனிலிங்கத்தை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் குகை கோவிலில் இயற்கையாக ஏற்படும் அதிசய பனிலிங்கத்தை தரிசிப்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். अभी दर्शन करके आ रहा हूँ ऊपर अमरनाथ बाबा के। बहुत अच्छा शिवलिंग बना हुआ है, करीब 16-17 फुट लंबा शिवलिंग बना हुआ है। बहुत ही भीड़ भी काफी है। आज पहला दिन है, ऐसा लगता है कि जैसे मानो इस साल बाबा के दर्शन करने के लिए बहुत भक्त आएंगे। राउंड अबाउट ना करते हुए 10 से 12 लाख आदमी आने की उम्मीद है। पूरी फैसिलिटीज अच्छी है, पहले के मुकाबले काफी अच्छी है। यहाँ के लोग भी बहुत कोऑपरेटिव है। जो इन्होंने यहाँ पे फोर्सेस लगा रखी हैं वो भी बहुत कोऑपरेटिव हैं। लोग भी यहाँ के बहुत कोऑपरेटिव हैं। இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை கடந்த 28ஆம் தேதியன்று தொடங்கியது. அமர்நாத் யாத்திரையை முன்னிட்டு சுமார் 30,000 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தற்காப்பு கலை மூலம் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து பெண் காவல்துறையினர் செயல் விளக்கம் செய்து காட்டினர். உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பெண்கள் தங்களுக்கு எதிரான வன்முறை செயல்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு பதிலடி கொடுக்கும் விதத்தில் நொய்டாவில் பெண் காவலர்கள் செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். மற்றும் செயின் பறிப்பில் ஈடுபடும் நபர்களிடம் இருந்து தற்காப்பு கலையை பயன்படுத்தி எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்று அவர்கள் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த தற்காப்பு கலைகள் தன்னம்பிக்கை அளிக்கும் என்றும் இக்கட்டான நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் செயல் விளக்கம் அளித்த காவல்துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் இன்று பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக தெரியவந்துள்ளது. தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பிற்கு மார்கரெட் ஆல்வா உட்பட 3 பேரின் பெயர்கள் உள்துறை அமைச்சகத்தின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்ட்ரல் திருவனந்தபுரம் வரை செல்லும் துரந்தோ ரயில் உட்பட 18 புதிய ரயில்களை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.